இந்த வர குக் வித் கோமாளியில் திவ்யா துரைசாமி செஞ்ச மஷ்ரூம் மோமோஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ மோமோஸ்க்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை கூட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சலாம். இது நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஊறுற டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பொடியை 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் பொடியை 1/2 குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர், இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வெந்து இதில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இதை மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிலாம் வெந்து இதில் இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தா மோமோஸ் மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு மெல்லிசாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஃபில்லிங் வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த மோமோஸ் டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நார்மலாக கொலக்கட்டைக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் மீதம் இருக்கிறதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோமோஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸில் எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மோமோஸ்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மோமோஸ்க்கான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கலருக்காக 4 காஷ்மீரி வத்தல் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலைக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் திவ்யா துரைசாமி செஞ்ச மஷ்ரூம் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.